பறக்குறாரு? அவன் அப்படிதான் பறக்காவட்டி. அவனா பறக்குறான். பிளேன்ல ஏறி சுவிட்சை தட்டினா அது பறக்குது. ஆமா, பெரிய ஜோக் அடிச்சிட்டீங்க. சிரிக்கணுமா? ஜோக்குக்கு சிரிக்க வேணாம், ஆனா மொத்தத்துல சிரிச்சா உடம்புக்கு நல்லது, ஃபிகர் இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் விடுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி தானே, அதுக்கு என்ன அவசரம்? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு நிதானமா செஞ்சுக்க. அது இல்ல, அவர் ஏன் பறக்குறாரு? கீழே இறங்க தெரியலையோ என்னமோ. அவனுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். வேலை இருந்தா கோர்ட்டுக்கு பறப்பான், இல்லன்னா ஏர்போர்ட்டை சுத்தி பறப்பான். வராமா? ஏய், ஹாய் ராஜா, எங்கடா இந்த பக்கம்? ஞாயிற்றுக்கிழமையாச்சா இங்கதான் இருப்பேன்னு தெரியும், அதான் பாத்துட்டு. ஆமா, இந்த சின்ன பிளேனே ஓட்டிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பெரிய பிளேன்லாம் ஓட்ட தெரியாது உனக்கு? முதல்ல சிறுசில இருந்தா ஆரம்பிக்கணும். அப்படியா? மேல இருந்து பாக்கும்போது கீழே இருக்கிறதெல்லாம் எப்படி தெரியுது? எறும்பெரும்பா தெரியுது. நீ பறக்கிற உயரத்துக்கு நிஜமாவே எறும்பா இருக்க முடியாது. ஹாய் ரவி. ஹலோ ராதா, ஆச்சரியமா இருக்கே. நீ எங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். நிஜமாவா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்தாங்க மிஸ்டர் ரவி, உங்க புது வீட்டு சாவி. இப்ப அந்த பங்களாவை பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த மாடலை அப்படியே பெருசா பிரிண்ட் பண்ணி உங்க பிளாட்ல ஒட்டின மாதிரி இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் குமார். அந்த பங்களாவில் தான் என் புது வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. எப்படிடா? Fantastic, fabulous, beautiful, marvelous, splendid, oh, extraordinary. Thank you da. அப்பா இதான் டைனிங் ஹால். அட பாவி, என்னடா டேபிள் இவ்வளவு பெருசா இருக்கு? ஒரு நட்டு கட்டினா டென்னிஸ் விளையாடலாம் போல இருக்கு. நிறைய குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்ல. அப்ப 6 பிளான்ல வச்சிருக்கியா? ஒன்னையும் சேர்த்து 7. கவான். This is master bedroom. என்னடா இந்த போட்டோவை இங்க மாட்டி வச்சிருக்க? அதுக்கு என்ன இப்போ? இல்லடா, நீ மாட்டுக்கு கட்டில ஜாலியா இருக்கும்போது பட்டுன்னு உயிர் வந்து என் போட்டோ எட்டி பாத்துருச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிடுறேன். போலீஸ்காரன் கண்ணுடா, இருட்டிலையும் பூனை மாதிரி பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிற இப்போ? அந்த மாதிரி அசகவசகான நேரத்துல கண்டுக்காம போட்டோவை செவுத்து பக்கம் திருப்பி வச்சுட்டு நீ இங்க கட்டில. சரி விடு. சரி, இந்த ஏழையோட வீடு உனக்கு பிடிச்சிருக்க? நீ இவ்வளவு வறுமையில வர்றேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அரஞ்சனா தெரியுமா? பிடிச்சிருக்கான கேக்குற? தாஜ்மஹால் மாதிரி இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு. யூ ஆர் ரைட், இதுவும் ஒரு காதல் மாளிகை தான். என்னடா கண்ணா, மாட்டிக்கிட்டியா? இறந்து போன காதலுக்காக ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டிருக்கான். நான் இருக்கிற காதலுக்காக இதை கட்டிருக்கேன். யாரு அந்த மும்தாஸ்? அவசரப்படாதே. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு இது வரைக்கும் நான் அவகிட்ட ஓப்பனா சொன்னதே இல்லை. யார் அவன்? இன்னும் புள்ளைய பிறக்கலைங்கிற, அதுக்குள்ள தொட்டில் கட்டி பேர் வைக்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கே தெரியும், ஆஸ் எ லாயர் நான் பிரமாதமா பேசுவேன். ஆஸ் எ லவர் பின் வாங்குவேன். பின்னு வாங்குவேன், கிளிப்பு வாங்குவேன். வெக்கமா இல்ல அப்படி சொல்ல? சரி, ஐட்டம் யாரு? சொல்றேன், கொஞ்ச நேரம் சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு சொல்லணும்ல. அடே வக்கீல், போலீஸ்காரன் கையால அடி வாங்கணும் போல் இருக்கா? சொல்ற. உனக்கே அவளை நல்லா தெரியும். எனக்கு தெரியுமா? யாரு அது? நம்ம ராதா. உன்னால் நம்ப முடியல? என்னாலையும் நம்ப முடியல. கடவுள் புண்ணியத்துல எனக்கு என்ன குறைச்சல்? நல்ல தொழில், பணம், அந்தஸ்து எல்லாமே இருக்கு. உன்ன மாதிரி ஒரு அருமையான ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்கான். ராஜா,
உனக்கே தெரியும், நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில தனியாவே இருந்துட்டேன். ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. ராதா, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப ராதா இல்லாம நான் எப்படி வாழ முடியும்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. வக்கீல் தொழில நான் ஜெயிச்சிட்டாலும் வாழ்க்கையிலையும் நான் ஜெயிக்கணும்னா ராதா தாண்டா எனக்கு மனைவி அமையணும். ராதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். டேய், நாளைக்கு இந்த வீட்டு கிரகப்பிரவேசம், பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த பார்ட்டியில நான் கல்யாணம் பண்ணிக்க போற என் ராதாவை பப்ளிக்கா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். இத பாரு, டியூட்டி எமர்ஜென்சி அது இதுன்னு நாளைக்கு எங்கேயாவது போயிடாத. கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு ராதாவோட நீ வர்ற. ஓகே? ஓகே. ஹலோ, நான் ராஜா பேசுறேன். ராதா இருக்காங்களா? இல்ல, யாரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. எப்ப திரும்பி வருவாங்க தெரியுங்களா? தெரியல. ரவி சாரு சாயந்தரம் பார்ட்டிக்கு வரணும்னு நேரா வந்து சொல்லிட்டு போனாரு. ஒருவேளை அப்படியே அவங்க அங்க போயிட்டு வந்தாலும் வரலாம். சரி சரி, நான் ஃபோன் பண்ணேன், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுங்க. சரிங்க. கேஸ் பத்தி எல்லாம் அப்புறம் பேசுவோம் ரமேஷ். ஆல் ரைட், அப்புறம் பேசுவோம். ஆமா, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காப்புல இருக்கு? அதெல்லாம் சொல்றேன். பார்ட்டிக்கு நீங்க எல்லாம் அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வர்றோம். ஆனா பார்ட்டி எதுக்குன்னு சொல்லலையே. ரொம்ப அவசரப்படுறீங்க, சொல்லிடுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ, கங்க்ராட்ஸ். யார் அந்த அதிர்ஷ்டக்கார பொண்ணு? நீங்க இவ்வளவு ஆர்வமா கேட்கும்போது சொல்லிடுறேன். அடிக்கடி பார்ட்டில எல்லாம் பார்த்திருப்பீங்க. பேரு? மிஸ் ராதா சத்யமூர்த்தி. ஓ, அந்த பொண்ணா? ஆமா, அதான் பார்ட்டில எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேனே. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ரவி. தேங்க்யூ. என்ன ரவி, வாட்சியே பார்த்துட்டு இருக்கீங்க? 2 விஐபிஸ் வேணும். டைம் ஆச்சு, இன்னும் வரலையான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். யார் அவங்க? உங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான், வேற யாரும் இல்ல, ராஜாவும் ராதாவும். அவங்க வராங்களோ இல்லையோ? கண்டிப்பா வந்துடுவாங்க. வராமலும் இருக்கலாம் இல்லையா? நெவர் நெவர். அவங்களாவது வராம இருக்கிறதாவது. வரமாட்டாங்க, நான் உறுதியா சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? தனியா வாங்க, நாங்க சொல்றோம். ராதா வந்தாங்களா? இன்னும் வரல சார். சரி, அவங்க வந்தா இந்த லெட்டர் நான் கொடுத்தேன், அவங்க கிட்ட கொடுத்துறேன் சார். என் ஃப்ரெண்ட பத்தி துரோகியன் இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? கீழ்த்தரமான விஷயம்தான், ஆனா அதுதான் உண்மை. நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்றோம். எங்க வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் உங்க கண்ணை நீங்க நம்புவீங்கல்ல. இத பாருங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்தை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு. இப்ப கூட அதை நான் மறைச்சிருக்கலாம், ஆனா அது பெரிய தப்பு. பிகாஸ் ஐ எம் யுவர் வெல் விஷர். ஏ ராஜா நீங்க பெருசா நம்பிட்டு இருந்தீங்க, ஆனா அவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டான் பாத்தீங்களா? ராஜா, நீயா இப்படி? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்த மாதிரி அந்த பாவி பயலை நீங்க வளர்த்துட்டீங்க. எந்த பாம்பு பாலூத்தி வளர்த்தேனோ அதோட விஷப்பல்ல உடைக்கவும் எனக்கு தெரியும், அதை அடிச்சு கொல்லவும் எனக்கு தெரியும். சார், ராதாமா கார லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சார். From Raja to Miss Radha. Get out!
என் நிலைமை உனக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு எனக்கு புரியல. ரவி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற அந்த பொறுப்பை நினைச்சா என்னால என்ன நம்ப முடியல. அவன் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். அவனோட எதிரியால கூட அவனுக்கு துரோகம் செய்ய முடியாது. அவன் அவ்வளவு நல்லவன். நான் அவனோட ஃப்ரெண்டு. நான் எப்படி ராதா, அவனுடைய ஆசைகள், கனவுகள், நம்பிக்கை, லட்சியம் எல்லாமே நீதான். ராதா, நான் என் காதலுக்கு வெறும் கற்பூரம் தான் ஏத்துவேன். ஆனா அவன் ஒரு கோவிலே கட்டி வச்சிருக்கான். நான் என் மனசை தான் பறி கொடுத்தேன். ஆனா அவன் உயிரியே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். என்னுடைய அதிர்ஷ்டம் அவனுடைய ஆசையை அழிச்சதுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் எனக்கு வேண்டாம், நிச்சயமா வேண்டாம். உங்க ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நினைச்சு பாக்குறதா? உன்னை என்னால மறக்கவே முடியலையே ராதா. அதனால இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம்னு இருக்கேன். நீங்க இல்லாம நான் மட்டும் எதுக்காக இந்த ஊர்ல இருக்கணும்? நானும் எங்கேயாவது போயிடுறேன். ராதா, பாயம்பட்ட உன் மனச காலம் மாத்திடும். முயற்சி பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன மறந்துடலாம். என் மனசு நான் உங்களுக்கு தான் பறி கொடுத்தேன். ஆனா நட்புங்கிற பேரால அதை நீங்க வேற யாருக்கும் வேலை பேச முடியாது. குட் பை, நான் போறேன். ராதா, ராதா, ராதா. ரவி, ஓகே. ராதா வந்திருந்தாளா? இப்பதான் வந்துட்டு போனா. நான் சொன்ன விஷயத்த அவகிட்ட சொன்னியா? அதுக்கு அவ என்ன சொன்னா? கல்யாணத்தை பத்தி இன்னும் முடிவு பண்ணல, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்ன. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆமா, உன்ன மாதிரி ஒரு அருமையான ஃப்ரெண்ட் இருக்கும்போது எல்லாம் சரியாயிடும். சரி, நீ அவகிட்ட என்ன சொன்ன? நீ அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறத அவளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்கிறத சொன்னேன். உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதா அவளுக்கு நல்லதுங்கிறதையும் சொன்னேன். நீ எவ்வளவு நல்லவன், நம்பிக்கையானவன், எவ்வளவு வசதி, அந்தஸ்து எல்லாம் உள்ளவங்கிறதையும் சொன்னேன். எல்லாத்தையுமே எடுத்து நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் உன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீ பேசுறியாடா? நன்றி கெட்ட நாயே. ரவி, இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா உடனே உருவி. ப்ளீஸ் கெட் அவுட். போறேன்டா, நான் போறேன். ஆனா உன்ன மாதிரி சந்தர்ப்பம் பார்த்து முதுகுல குத்துறோம் இல்லடா. நேருக்கு நேரா சேலஞ்ச் பண்றேன். இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜன்ம விரோதிகள். ராஜா, நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே. சட்டசபை டான்ஸ்க்கு வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரெடி. ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி மேடம். தோ விக்கெல்லாம் கூட காய போட்டிருக்கேன். இது ஆளுங்கட்சி தலை, இது எதிர்கட்சி தலை. இது என்ன மொட்டை? இது மக்கள் தலை. இவங்களை பார்த்து தலையை பிச்சுப்பாங்கல்ல, அப்ப இப்படித்தான் ஆயிடும். ஓஹோ, நீ அப்படி சொல்றியோ? அதுவும் சரிதான். என்னடா டான்ஸ் ஆடவே இல்லை, அதுக்குள்ள செருப்பு பறக்குது. இதுக்குதான் காலையில பத்திரிகையில விளம்பரம் தராதீங்கன்னு. ஏண்டா கஞ்சா, ஒரு செருப்பு மட்டும் போட்டா எப்படி? இன்னொரு செருப்பு உனக்கு ஒத்த கால் தானே? இன்னொன்னு யானைக்கால, அது சேராதவா? அதையும் போடுறா. சரி, நீயே வச்சுக்கோ. ராதா, எங்க புறப்பட்ட? எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே பிடிக்கலமா. நான் மறுபடியும் டெல்லிக்கே போறேன். என் படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடிக்கிட்டு அங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வயசுல அப்படி என்னமா அவனுக்கு கவலை? வேணாமா, அது என்னோடய இருந்துட்டு போட்டோம். வரேன். ராதா, என்னப்பா, என்னாச்சு? வண்டி ரிப்பேருமா? ஐயோ, சீக்கிரம் சரி பண்ண முடியுமா? முடியாதம்மா.
ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சப்பா. அதுக்குள்ள நீங்க ஏர்போர்ட்டுக்கு போக முடியாதுமா. உடனே போகணும். வேற ஏதாவது டாக்ஸி கிடைக்குமா பாரு. டாக்ஸி கிடைச்சாலும் நான் உங்களை போக விட மாட்டேனே. நீ என்ன சொல்ற? நீங்க டெல்லிக்கு போக வேணாம், இங்கேயே இருந்துருங்கன்னு சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் சொல்லாம வேற எவன் சொல்லுவேன்? அப்படி ஒண்ணு நிர்கதியா நான் விட்டுற மாட்டேன் ராதா. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அன்னைக்கு என் நிலைமை அப்படி. என்ன நிலைமை? ஒண்ணு வேணாம். நீயும் என்ன வேணான்னு சொல்லிட்டேன்னா எனக்கு வேற யார் இருக்காங்க?